Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics progress check அப்படின்றது பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 23 யூனிட் 1 உடைய கண்டினியூஷன். சரியா? ஓகேயா? குட். பிசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன், ப்ராக்ரஸ் செக் அப்படின்றத. சரிங்களா? பேஜ் நம்பர், அந்த பேஜில் புக்கை எடுத்து பாரு, கொஸ்டின் இருக்கும், அதை வச்சு நான் ஆன்சர் என்ன சொல்கிறேனோ அதை நீ வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ரைட், பார்த்துக்க, மறந்துடாத. ரைட், என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஆல் ஒன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷன், எல்லா ஒன்றுக்கொன்று சார்புகளும் மேல் சார்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு தெரியும். முதல்ல வந்து ஒன் டு ஒன்னா என்னன்னு தெரியணும், ஆன் டுனா என்னன்னு தெரியணும். ஒன் டு ஒன் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியணும். ஒன் டு ஒன்னில் ரெண்டு விதமான இது இருக்குது. ஆன் டு ஒன்று இருக்குது, இன்ட்டு ஒன்று இருக்குது. சரியா? இப்போ படம் போடுறோம், ஒரு டொமைனில் ஒன்று எழுதுகிறோம், கோடொமைனில் ஒன்று எழுதுகிறோம், நம்பர்ஸு. சரியா? இப்படி எழுதுகிறோம், அதுக்கு இமேஜ் கொடுக்குறேன், எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்குது. அப்போ இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான். கோடொமைனில் எக்ஸ்ட்ரா நம்பர் எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ ஒன் டு ஒன் ஆன் டூ அப்படின்னு அர்த்தம். ஒன் டு ஒன் இன்ட்டு அப்படின்னா அதே மாதிரி தான் கணக்கு. 1 2 3 அப்படின்னு வச்சுக்க, ஏபிசிடின்னு வச்சுக்கோ. பேர் பண்ணுறேன் இமேஜுக்கு. ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன். இதுவும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான். பட் டொமைனில் உள்ள எல்லா நம்பருக்கும் இமேஜ் இருக்குது. டீன்ற நம்பருக்கு ப்ரீ இமேஜ் இல்லை பார். டீன்ற நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. எதில் இருக்குது? கோடொமைனில். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கோடொமைனில் இட் இஸ் ஆன் டு, ஒன் டு ஒன் ஆன் டு அப்படின்னு அர்த்தம். ஒன் டு ஒன் ஆன் டு அப்படின்னு அர்த்தம். சரிதான்? அப்போ எல்லா, அதாவது ஆல்னு சொல்கிறனால எல்லான்னு சொல்கிறேன். ஆல் அப்படின்றது எல்லா அப்படின்றது. எல்லா ஒன் டு ஒன் சார்பும் ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. அப்போ அவன் சொன்னது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருந்தான்னா அவன் சொன்னது ஃபால்ஸ். புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. ஏன்னா ரெண்டு விதமாக வரலாம். என்ன வரலாம்? இன்டூவும் வரலாம், ஆன் டூவும் வரலாம். அதுதான் இங்கே நான் சொல்கிற கான்செப்ட். அப்போ அவன் சொன்னபடி பார்த்தா ஃபால்ஸ் அப்படின்றத ஆன்சர். ரெண்டு கண்டிஷன் வருதுல்ல, ஒன்றை சொல்ல முடியாது. சரியா? ரைட், குட். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 23 உள்ளது. செகண்டு, n of there will be no one to one function from a to b. one to one function இல்லைன்னு சொல்லிட்டான். and of n of a is equal to given for n of b is equal to 3. சரி, அப்போ என்ன அர்த்தத்தில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டான், ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்கிறான். இது வந்து ஒன் டு ஒன் இல்லைன்னு சொல்கிறான், நாட் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்கிறான். இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறான். சரியா? அப்போ என்ன ஆஃப் ஏன்னா 4 எலமெண்ட் இருக்குது. 1 2 3 4ன்னு வச்சுக்க. இதில் 3 எலமெண்ட் இருக்குது, ஏபிசின்னு. நம்ம இப்போ இதில் இமேஜ் கொடுக்குறோம். ஆனால் ஃபங்க்ஷன் சொல்லிட்டான். சரியா? நான் சொல்கிறது ஃபங்க்ஷன் சொன்னனால நான் இப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். இது ஒன் டு ஒன்னா அப்படின்னு யோசிச்சுன்னா இல்லை, மெனி டு ஒன். ஒன் டு ஒன் கிடையாது, மெனி டு ஒன் அப்படின்ற மாதிரி போகுது. ஆனால் இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்கான் அவன், நாட்டுன்னு தானே சொல்லியிருக்கான். ஆமாம். அப்போ அவன் சொன்னது நாட்டுன்னு சொன்னால இது என்னது? சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சொல்கிற அர்த்தம் புரியுதா இல்லையா? இந்த கணக்கு வந்து மெனி டு ஒன் வருது, மெனி டு ஒன். அப்போ இது ஒன்று ஒன்று இல்லை, இல்லை அவன் ஒன்று ஒன்று இல்லைன்னு தானே சொல்லியிருக்கான். அப்போ அவன் சொன்னது சரிதானே? அவ்வளோதான். குட். நெக்ஸ்ட்டு தேர்ட், all one to one function are all on to functions are one function. all on to function வந்து ஆர் ஒன் டு ஒன் சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யான்னு சொல்லணும் நம்ம. ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன்னாக தான் இருக்கும்.
1 2 3 வச்சுக்கோ, ஏபிசின்னு வச்சுக்கோ, இது ஏன்னு வச்சுக்கோ, டொமைன் பின்னு செட்டு வச்சுக்கோ, 1 2 3, இது 1 to 1 ஆன் டு தான், 1 to 1 ஆன் டு தான். சப்போஸ் இதில் ஃபங்க்ஷன்ஸ்னு வேறு சொல்லிட்டான், 1 to 1 ஆன் டு அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கேன், 4ன்னு. அப்போ 4ன்னு ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதுக்கும் ஒரு மேட்ச் கொடுத்தோம்னா அதுவும் ஃபங்க்ஷன் தான், ஆனால் ஆன் டு தான். ஏன்னா ஆன் டுனா எல்லாமே எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும், எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்போ இது வந்து இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்க, 4ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா, இது வந்து மெனி டு ஒன்னாக மாறிடும், 1 to 1 கிடையாது. எதா மாறிடும், மெனி டு 1 அப்படின்னு மாறிடும். சரியா சொல்கிறது? எப்பயுமே ஆன் டுன்றது என்ன அர்த்தம்டா தம்பி, கோடமையில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ இங்கே உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது, இந்த நான் பண்ணிட்டேன், ஆரோ பண்ணிட்டேன். பட் வந்து இது 1 to 1 கிடையாது. என்னது இது, மெனி டு 1 அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது, மெனி டு 1. ஏன்னா நம்ம 3க்கும் 4க்கும் சீன்ற இமேஜ் கிடைக்குதுல்ல, மெனி டு 1 அப்படின்றனால 1 to 1 கிடையாது, ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது, மெனி டு 1 கிடைக்குது, 1 to 1 கிடைக்கல. சரிங்களா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு 4th one, n of a is equal to 4, n of b is equal to 5, there will be no onto functions from a to b. அப்போ இதில் ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்கான், நோ onto functions from a to b அப்படின்னு சொல்கிறேன். இது கேட்டிருக்கான், இல்லைன்னு சொல்லியிருக்கான். அது எஸ் ஆர் நோன்னு சொல்லணும். இது ஏ, இது பி, நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 4, 1 2 3 4ன்னு வச்சுக்கோ. இதில் 5 CDE அப்படியே பேர் பண்ணுறோம். பேர் பண்ணால் தான் 1 to 1. ஆனால் என்ன சொல்லியிருக்கான் அவன், 1 to 1 இருந்தால் தான் ஆன் டுவாக மாறும். அப்போ இதில் வந்து ஆன் டு வேணும்னா இந்த ஈன்ற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் வேணும். ப்ரீ இமேஜ் கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்க, எங்கே வேணாலும் ப்ரீ இமேஜ் எங்கே கொண்டு போனாலும் இது ஃபங்க்ஷனாக இருக்காது. ப்ரீ இமேஜை கொண்டு எங்கே கொண்டு சேர்த்தாலும், எங்கே கொண்டு சேர்க்க முடியுமா, எங்கே கொண்டு சேர்த்தாலும் இது ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இப்போ 1ல் சேர்த்தோம்னா இப்படி வந்துடும், அப்போ 1க்கு 2 இமேஜ் ஆயிரும். அப்போ தப்பு கான்செப்ட், தெரியுதா? ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இதில் வந்து என்ன வராது, ஃபங்க்ஷன் வராது. நோ ஆன் டு நோ ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. அப்போ அவன் சொன்னது என்னது, உண்மை தானே? நோன்னு தானே சொல்லியிருக்கான், இல்லைன்னு தானே சொல்லியிருக்கான். அப்போ இல்லை இது வராதுல்ல, ஆன் டு ஃபங்க்ஷனாக வராது. இந்த ஈக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும், அப்படின்னா தான் ஆன் டு. அவன் நோ ஆன் டு தானே சொல்லியிருக்கான், இந்த எலமெண்ட்டை கொடுத்து நோ ஆன் டுன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம பேர் ஈ கிடைக்கல, அதனால் அவன் சொன்னது சரி, ட்ரூ அவன் சொன்னது. 5th sum, if f is a bijection from a to b. bijection சொல்லிட்டாலே 1 to 1 ஆன் டு இருந்தால் தான் அது என்னது, பைஜெக்ஷன். அப்போ n of b அப்படின்னா, அதாவது n of a ஈக்குவல் டு n of bன்னு அர்த்தம். n of a ஈக்குவல் டு n of b. அதே மாதிரி ரேஞ்சு ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு வரணும். இதுதான் பைஜெக்ஷனுக்குள்ள கண்டிஷன். சரி, என்ன சொல்லியிருக்கான்னு பாரு, n of a ஈக்குவல் டு n of b. அப்போ n of aல ஒரு ஆன்சர், இது எலமெண்ட் எடுப்போம், இதில் ஒரு எலமெண்ட் எடுப்போம், a எடுப்போம், இதில் b எடுப்போம். n of a n of b வந்து 1 2 3ன்னு வச்சுக்குவோம், இதில் abcன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? இப்போ 1க்கு ஏன்னு கொடுக்கலாம், 2க்கு சின்னு கொடுக்கலாம், 3க்கு பின்னு கொடுக்கலாம். உன்னுடைய விருப்பம் தான், இமேஜ் நானாக கொடுக்குறேன். இது 1 to 1 ஆன் டு, 1 to 1 ஆன் டு வந்துருச்சு. கோடமைன் ஈக்குவல் டு ரைட், ஓகே அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ரெண்டுக்குமே நம்பராக இருந்தால் அவன் சொன்னது என்னது, ட்ரூ தான்.
ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துருச்சுடா, அந்த ரேஞ்ச் எடுத்து எழுதணும்னா ஏபிசி, கோடமின்னு என்ன இருக்குது, ஏஜிசி, ஏபிசி இருக்குது. அப்போ என்னது அவன் சொன்னது ட்ரூன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? என்ன சொன்னான், எஃப்இஸ் பைஜெக்ஷன் சொல்லியிருக்கான், பைஜெக்ஷன் சொல்லியிருக்கான் எஃப்இஸ். அவன் சொன்னது இந்த இதுக்கு கண்டிஷனுக்கு பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் பைஜெக்ஷனுக்குன்னா இந்த கணக்கில் எழுதியிருக்கேன், உனக்கு இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வருதான்னு பார்க்குறேன், செக் பண்ணுறேன். இந்த வந்துருச்சுல மேலே 1 to 1 ஆன்ட்டுன்னு, இது 1 to 1 அண்டு என்னது ஆன்ட்டு. அப்போ ரெண்டு செட்லேயுமே எலமெண்ட்டு டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் ஈக்குவலாக இருந்தால் 1 to 1 ஆன்ட்டு. அப்போ அது பைஜெக்ஷன். இன்னொரு செட் ஆகுது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, கோடொமைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரூன்னு ஆயிரும். சரியா சொல்கிறது? வேறு ஏதாவது எனி சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சுப்பார், தேவையில்லை. ரைட், குட். நெக்ஸ்ட்டு, அதாவது n ஆஃப் ஏ கிரேட்டர் n ஆஃப் பி அல்லது n ஆஃப் ஏ லெஸ் தேன் n ஆஃப் பி இப்படி இருந்துச்சுன்னா வராது. என்ன வராது, பைஜெக்ஷன் வராது, பைஜெக்ஷன் கிடைக்காது. நான் வச்சுக்க, சரியா? பைஜெக்ஷன் கிடையாது. ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன வரும், பைஜெக்ஷன் வரும். மறந்துடாத. நெக்ஸ்ட்டு 6th, n ஆஃப் ஏ ஈக்குவல் n ஆஃப் பி தென் f இஸ் பைஜெக்ஷன் a to b அப்படின்னு சொல்லியிருக்கு. n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பின்னு அவன் சொல்லிட்டான், ரெண்டுக்கும் ஈக்குவல் எலமெண்ட்னு சொல்லிட்டான். அப்போ இதில் ஒரு 3 எலமெண்ட் எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 எலமெண்ட் எடுத்தோம்னா ஏபிசின்னு எடுத்துட்டோம், 1 2 3ன்னு எடுத்துட்டோம், இது ஏன்னு எடுத்துட்டோம், இதை பின்னு எடுத்துட்டு சரியா சொல்கிறது, ஏக்கு 1ன்னு கொடுத்துருவோம், பிக்கு 2 கொடுத்துருவோம், சிக்கு 1 கொடுத்துருவோம். இது 1 to 1, ஏன்னா பைஜெக்ஷன் சொன்னாலும் 1 to 1 அண்டு ஆன்ட்டு. சரி சொல்லிட்டோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கான், ஃப்ரம் ஏ டு பி n of a equal to n of b then f is bijection எனில் if ஆனது a இருந்து bக்கு ஓர் இருபுறச் சார்பு. many to 1ல் வரும். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கான், then f is bijection from a to b அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏலேருந்து பிக்கு வந்து 1 to 1 இருந்துச்சுன்னா, சாரி 2 எலமெண்ட் என்ன இருந்தால் 1 to 1 ஆன்ட்டு இருந்தால் தான் உனக்கு பைஜெக்ஷன் வரும். அப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் ஃபால்ஸ் அவன் சொல்கிறது, இது இருந்தால் தான் உனக்கு பைஜெக்ஷன் வரும். ஏன் நம்மளுக்கு வந்து n ஆஃப் ஏ n ஆஃப் பி ஈக்குவலாக இருந்தால் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பின்னு இருந்தால் ஏன் 3 விதமாக வரலாம்ல, n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பின்னு சொல்கிறோம், மெனி டு 1லாம் வரலாம்ல. அப்போ இது ஃபால்ஸ் அவன் சொன்னது. என்ன சொல்கிறது, ஃபால்ஸு. அவன் சொன்னது பைஜெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. பைஜெக்ஷன் வந்து என்ன செய்யாது, வராது, ஃபால்ஸ்னு அர்த்தம். அவன் சொன்னது பைஜெக்ஷன் சொன்னது வராது. இந்த கண்டிஷனுக்கு தான் வரும், பட்டு அவன் சொன்னபடி இது மட்டும்தான் கொடுத்துருக்கான், n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அதில் நம்மளுக்கு 1 to 1 வரணும், இந்த செட்டு வரணும், எக்ஸ்ட்ரா இப்போ வந்து ஆன்ட்டு வரணும், இன்ட்டு வரணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 1 to 1ன்னா அது போட்டுடலாம், ஆன்ட்டு வரணும், இன்ட்டு வரணும், ரெண்டுமே வரணும். 1 to 1 வரணும், ஆன்ட்டு வரணும். அப்போ 1 to 1 வந்திருக்கு, ஆன்ட்டு வந்தால் தான் பைஜெக்ஷன். சப்போஸ் கீழேருந்து ஒரு கோடு போட்டோம்னு வச்சுக்கோவேன், பிலேருந்து 3க்கு கோடு போட்டோம்னு வச்சுக்கோ, எப்படி சொல்கிறது, பியில் வந்து சிலேருந்து ஒரு கோடு போட்டோம்னா என்ன வந்துடும், இல்லை பியிலேருந்து 2 கோடு போட்டோம்னா நான் ஃபங்க்ஷன் வராது. சரியா சொல்கிறது? ஆமாம். அப்போ நம்ம யோசிச்சுப்பார் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னு யோசிக்கையில் சியிலேருந்து கோடு போட்டோம்னா ஒரு நம்பர் இங்கே விட்டு போயிடும், 1 to 1 வராதுல்ல. அவன் இது 2 தான் சொல்லியிருக்கான், நம்மளுக்கு இந்த கண்டிஷனும் வேணும், இந்த கண்டிஷனும் வேணும்டா. சப்போஸ் இப்படி போகிறோன்னு வச்சுக்கடா, ஏபிசிடா 1 2 3டா இப்படி போட்டுறோம், இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஆனால் நல்லா கவனிச்சு பாரு, 1 இது பிக்கு 2 சிக்கு 3ன்னு வருது,
சரிதான் நான் சொல்கிறது. அப்போ இதுவும் ஃபங்க்ஷன் தான், ரெண்டுமே என் ஆஃப் ஏ ஈக்குவல் என் ஆஃப் பி தான். ஆனால் இது வந்து 1 to 1 வராது, ஆன் டு வராது, பைஜெக்ஷன் வராதுல்ல. ஏன்னா இது மெனி டு ஒன் அப்படின்றதுல போய் சேர்ந்துடும், மெனி டு ஒனில் போய் சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு ஆன்ட்டு கிடையாது, என்னது இது இன்ட்டு ஒரு நம்பர் விட்டுருக்கோம்ல, அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் அவன் பைஜெக்ஷனாக வரும் தான் சொல்கிறான். இந்த இதில் கண்டிஷன் கொடுத்துட்டாலே பைஜெக்ஷன் தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். இதை தான் சொல்கிறான் அவன். நான் தப்புன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது ஆப்ஷனும் வரும், இந்த ஆப்ஷனும் வரும். இந்த ஆப்ஷன் வந்தால் தான் பைஜெக்ஷன். ஏன் இந்த ஆப்ஷன் வந்தால்? அதனால தான் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது, அதனால தான் ஃபால்ஸ்னு சொல்லிட்டேன். சரியா? அவன் சொன்னது ஃபால்ஸ், பைஜெக்ஷன் தான் வரும்னு சொல்லியிருக்கான், அது தப்பு. பொறுமையாக நிதானமாக யோசிச்சுக்க. தெரியலனா மிஸ்ஸிட்ட கன்சல்ட் பண்ணு, இல்லைன்னா இன்னும் வீடியோவை 3 ஒன்ஸ்க்கு 2 தடவை போட்டு கேட்டுப்பார். பாசிபிலிட்டி வந்து 2 டைப் இருக்குது, ரெண்டுமே வரலாம் அப்படின்னு சொல்லக்காண்டி சொல்கிறேன். புரியுதா? ஆமாம், குட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா இமேஜ் வந்து ஒரே இடத்துல போய் செட் ஆயிரும். ஏபிசினா 4ன்னு வச்சுக்கோ, அப்படி போயிடும். எஃப் ஆஃப் ஏக்கும் 4 தான், எஃப் ஆஃப் பிக்கும் 4 தான், எஃப் ஆஃப் சிக்கும் 4 தான். அப்போ இது காமனாக எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதுவாங்க. எக்ஸு எந்த நம்பர் வேணாலும் போட்டாலும் சரி, எந்த நம்பர் போட்டாலும் சரி ஒரே நம்பரில் போய் சேரும். இதுதான் இப்படி எழுதுற, டினோட் பண்ணுறது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறது. சரியா? ஆமாம், ஒன்று எல்லாத்துக்குமே அதுதான் கான்ஸ்டன்ட், ஒரே இடத்துல போய் சேர்றது. ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆர் பைஜெக்ஷன் சொல்கிறான். இது வந்து எப்படி சொல்ல முடியும்? மெனி பைஜெக்ஷன்னா என்ன சொல்லணும் நம்ம? 1 to 1 வரணும், ஆன் டு வரணும், வந்தால் தான் பைஜெக்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே அது மெனி டு ஒன்னாக மாறிடுதுல்ல. மெனி டு ஒன்றுனாலே நம்ம பைஜெக்ஷன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுல்ல. அப்போ இது கண்டிப்பாக வராது. புரியுதா சொல்கிறது? அப்போ அவன் சொன்னது வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆர் பைஜெக்ஷன் சொல்கிறான், வரவே வராது. அப்போ அவன் சொன்னது தவறு, ஃபால்ஸ். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லையிலேயே என்ன ஆயிரும், அது மெனி டு ஃபங்க்ஷன் வந்துடும். அதே மாதிரி சப்போஸ் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் கிடைக்காது, ப்ரீ இமேஜ் கிடைக்காது. ப்ரீ இமேஜ் கிடைச்சா தான் நம்ம அதை ஆன்ட்டுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? ரைட், பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி பொறுமையாக செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக் 28 பேஜ் நம்பர் 28 பிசி. என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஸ்டேட் யுவர் ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங். சரியா சொல்கிறது? ஃபாலோயிங் questions by selecting the correct option. Composition function is commutative. Composition ஃபங்க்ஷன்றது f composite of g கேட்டிருக்க கேள்வி. g composite of fன்றது கம்யூட்டேட்டிவ்னு சொல்கிறது. இது எப்பயுமே இருக்குமா? இருக்காது, எப்பயுமே இருக்காது. சரியா சொல்கிறது? எப்பயுமே இருக்காது, சம்டைம்ஸ் தான் இருக்கும். சம்டைம் தான் என்னது? ட்ரூ. சம்டைம்ஸ் ட்ரூ, இதுதான் இதுக்குடைய ஆன்சர். எப்பயாவது தான் இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போனோம்னா, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஐன்னு வரும், ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்சி ஈக்குவல் டு ஐன்னு வரும். அதாவது இன்வர்ஸாக இருந்தால் எனி ஒன் ஜிஆர்எஃப் வந்து இன்வர்ஸாக இருந்தால் கம்யூட்டேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சம்டைம்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த டைமில். இதுதான் இதுக்கு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா? சம்டைம்ஸ் ட்ரூ, சி ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கும் பாரு, காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அசோசியேட்டிவ். அது ஆல்வேஸ் ட்ரூ தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச், இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான்.
ஆல்வேஸ் ட்ரூ. சரிதானே? ஆப்ஷன் ஏ. சரியா? ரைட். அதனால் பார்த்துக்கோ. இது நாட் ஈக்குவல் தான். சம்டைம்ஸ் தான் என்ன ஆகும், ட்ரூ ஆகும். சம்டைம்ஸ் ட்ரூ ஆகும்னா அதுக்கு அர்த்தம் இது இன்வெர்ஸாக இருந்தால். சரியா? ரைட், மறந்துடாத. பேஜ் நம்பர் 31 பிசி. ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருக்கு. இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஏ லீனியர் ஃபங்க்ஷன். எஸ் தான் அது. சரியா? ஒன்றாவது என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஏ லீனியர் ஃபங்க்ஷன் தான். எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேரில் எடுத்தோம்னா, சரியா சொல்கிறது, 2, அதாவது கான்ஸ்டன்ட்றது எல்லா இடத்துலையும் ஒரே இமேஜ் தானே கிடைக்கும். சரியான? 2க்கு வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கோ, 3க்கும் 6, 4க்கும் 6 அப்படி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சோம்னா 2க்கு 6, சரியா, 4க்கும் 3க்கும் 6, 4க்கும் 6, அப்போது என்ன கிடைக்குது பாரு, இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போய் ஜாயிண்ட் ஆகும். இது வந்து 2, இது 3, அடுத்து என்னது கணக்கில் 4ன்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து கணக்கில் 6 இருக்குது. அப்போ நான் பாயிண்ட்டாக எழுதையில் இப்படி தான் எழுத முடியும். 2,6 இந்த இடம் அப்படியே வருது வரிசையாக. அப்போ 3 ஒரே லைனில் வரனால கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான். அப்போ எஸ் தான் அது. சரியா சொல்கிறது? 2 இஸ் எ குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனாக சொல்லியிருக்கு. குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் எ குவாட்ரட்டிக்னா இருபடி சமன்பாடு. குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கான், கேட்டிருக்கான். இது வராது. ஏன்னா இப்போ x² அப்படின்றது ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். x² அப்படின்றது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். சரியா சொல்கிறது? அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் சொல்லு? இன்னொரு விதத்தில் இதை யோசிச்சோம்னாடா தம்பி, இது நோன்னு வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து y ஈக்குவல் டு ax + bன்னு சொல்லுவாங்க. y ஈக்குவல் டு ax + b. இதில் b மட்டும் வந்தால் தான் கான்ஸ்டன்ட்டு. இப்போ a வந்து என்ன இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது இது லீனியர் ஃபங்க்ஷனில். அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக வராது லீனியர் ஃபங்க்ஷன். b மட்டும் இருந்தால் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக வரும். ஆனால் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லல, நேரிய சார்பு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்ல, அப்படின்னா ax + b அப்படின்னு வரும். இருக்காது, ஏன்னா எக்ஸ் டேர்ம் இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஏ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சின்ஸ் தேர் இஸ் நோ அப்படின்னு எழுதணும். எக்ஸ் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஏ லீனியர் ஃபங்க்ஷன். எக்ஸ் டேர்ம் இருக்கிறனால இது என்ன கிடையாது, லீனியர் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது, நோன்னு அர்த்தம். ஆப்ஷன் மறந்துடாத. கூட சொல்லியிருக்கான் லீனியர் ஃபங்க்ஷனானு இல்லை. லீனியர் ஃபங்க்ஷன்னா ஸ்ட்ரைட் லைனு, ஆனால் அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் வேரியபிள் இருக்காதுல்ல, சி மட்டும்தான், கான்ஸ்டன்ட் மட்டும்தானே இருக்கும். ஆனால் இதில் வந்து ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. சரியா? ரைட், பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறான். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 கேட்குறான். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி 1-to-1 வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சின்னா, குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது படம் போட்டே யோசித்தோம்னா இது ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்.
சரியா? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஃபங்க்ஷனானு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு. சரியா? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா 1 to 1 டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து +1ல் இருக்குது, உனக்கு இருக்கான்னு பாரு. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் இப்படி போடுறேன், இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இதான் பேரபுலா, உனக்கு தெரியும் கிராஃபில் இருக்குது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இதில் பேரபுலா போடையில் இங்கே ஒரு இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே ஒரு இடத்துல மீட் ஆகுது. அப்போ எப்படி இது 1 to 1 வரும்? அப்போ இது 1 to 1 கிடையாது, நோன்னு அர்த்தம். புரியுதா? ஷார்ட்டாக சொல்லிட்டேன், அந்த கிராஃபை வச்சு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது, 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா சொல்கிறது? குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 to 1 வரும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒன்றுங்கனக்குள்ளே சொல்கிறேன், சீரியஸாக தான் எக்ஸ்ட்ரா ஒன்றுக்குள்ள ஒன்று சொல்கிறேன். கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா படம் வந்துடா தம்பி, இந்த இப்படி போகும், இதுதான் கியூபிக் ஃபங்க்ஷன். அப்போ இதில் லைன் ட்ராப் பண்ணுறோம், ஹரிசாண்டல் லைனை தான் ட்ராப் பண்ணணும். எங்கே ட்ராப் பண்ணாலும் சரி ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். அப்போ இது 1 to 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுக்கு தான் எஸ். பார்த்துக்க, குவாட்ரட்டிக் வராது. மறந்துடாதான். அடுத்து என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. கியூபிக் தான் கேட்டிருக்கா. அப்போ நானே சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா கொஸ்டினை பார்க்காம. ரைட், இருக்குது 3rd கொஸ்டினில், அதுக்கு எஸ் ஆன்சர். ஆன்சர் என்னது? எஸ்ஸு. சரியா சொல்கிறது? கியூபிக்கு. ரைட், ஓகே. அடுத்து தலைகீழ் சார்புன்றது 1/x. தலைகீழ் சார்பு அப்படின்றது வந்து அவங்க 1/xன்னு அர்த்தம். தலைகீழ் சார்பு அப்படின்றது என்னது? 1/x அப்படின்னு அர்த்தம். தலைகீழ் சார்பு ரெசிப்ராக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிப்ராக்கல் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகிறேன். அதை ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அது வந்து f(x) = 1/x டினோட் பண்ணுறது. சரியா? அப்போ இதை இப்படி சொல்லுவாங்க படத்தை. நம்ம நல்லா யோசித்து பார்த்துட்டு நம்ம தகுந்தாப்புல செய்யணும், நிதானமாக செய். சரியா சொல்கிறது? அதில் ஃபங்க்ஷனில் வந்து எஃப் டொமைன் என்னன்னு தெரியணும். டொமைன் வந்து 0 கொடுக்க முடியாது, ரேஞ்சு வந்து R கிடைக்கும். 0 கொடுத்தோம்னா இது நாட் டிஃபைனாக மாறிடும். அப்போ எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்க இயலாது. எனவே இதுதான் டொமைன், இதுதான் ரேஞ்ச். இதெல்லாம் கேட்பாங்க, ஒன்றும் இல்லை, அதான் புரிஞ்சுக்கிறணும். இன்புட் வேல்யூ தான் டொமைன், அவுட்புட் வேல்யூ தான் ரேஞ்ச். புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக பண்ணணும். 1 கொடுத்தா எக்ஸுக்கு 1 வரும், 2 கொடுத்தா 1/2 வரும். சரிதானே? இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், வரிசையாக யோசிச்சு பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. ஏன்னா 1/xன்றது ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால 1 to 1 ஃபங்க்ஷன் தான் அது. இது ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் தான்? 1/x1, அதுவும் 1/x1 சொல்லி ரெசிப்ராக்கல் பண்ணால் x1 = x2 வந்துடும். சரியா? 0க்கு மட்டும்தான் என்ன கிடைக்காது? இமேஜுக்கு கிடைக்காது. அதனால் 0 போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இங்கிட்டு ரியல் நம்பரில், இங்கிட்டு கோடொமைனில் வந்து ரியல் இருக்குது, ஆனால் அதுக்கு என்ன இருக்காது? பைஜெக்ஷன் கிடையாது. இது அதாவது நல்லா யோசிச்சுக்கோ, சிம்பிளாக சொல்லையில் இது 6 வித்தவுட் 0, இது 6, இதில் 6 0 இன்க்ளூட் ஆகிருக்கு, 0 இன்க்ளூட் ஆகிருக்கு, அப்படி தானே? 0 வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ இதில் நான் எழுதியில் 1க்கு வந்து நம்பர் போட்டு பார்த்தோன்னா 1 வந்துடும், 2க்கு நம்பர் போட்டு பார்த்தோன்னா 1/2 வரும், இப்படி போயிட்டே இருக்கும். சரி, அப்போ இங்கே 0 இருக்குல்ல, அப்போ 0க்கு இமேஜ் வேணாமே, எங்கே இருக்குது? 0க்கு இமேஜ், ஃப்ரீ இமேஜ் வேணும்ல 0க்கு. அப்படி இருந்தால் தானே அது வந்து எதாவது மாறும், ஆன்ட்டுவாக மாறும். அப்போ ஆன்ட்டு கிடையாதுல்ல, அப்போ என்ன கிடையாது? பைஜெக்ஷன் கிடையாது, நாட் பைஜெக்ஷன் அர்த்தம். புரியுதா சொல்கிறது? நாட் ஆன்ட்டு இல்லாதனால அது என்னது? பைஜெக்ஷனாக வராது. அப்போ நோன்னு அர்த்தம். கணக்கு ஆன்சர்.
புரிஞ்சுக்க எதையுமே. அதே மாதிரி ஃபோர்த்து அந்த கடைசி ஒன்று கொடுத்துருக்குல, இது வந்து தேர்டா ஃபோர்த்து ஒன்று வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கான் எல்லாமே. அப்போ அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கும். சிங்கிள்டன், சிங்கிள் எலமெண்ட் எழுதினாலும் சரி, சிங்கிள் அப்படின்னு எழுதினாலும் சரி. சரி, அது டேஷ் மாதிரி கொடுத்துருக்கு. டேஷ் மாதிரினா சிங்கிள் எலமெண்ட்ஸ், எலமெண்ட் ஹாவ் சிங்கிள் எலமெண்ட்ஸ். அப்போ அந்த இடத்துல சிங்கிள்னு எழுதணும், ஒரே ஒரு அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார், விளக்கமாக புரியுதான் சொல்கிறது. ப்ரீமேஜ் இருந்தால் தான் அது ஆன்ட்டு இருந்தால் தான், 1-to-1 ஆன்ட்டு இருந்தால் தான் பைஜெக்ஷன். இதில் ஆன்ட்டு இல்லை, இதில் என்ன இல்லை, ஆன்ட்டு இல்லை. 1-to-1 இருந்தாலும் ஆன்ட்டு இல்லை. அதனால் இது நாட் பைஜெக்ஷன். அதனால் பைஜெக்ஷன் சொல்லியிருக்கேன், நான் நோன்னு சொல்லிட்டேன், தவறு அப்படின்னு சொல்லிட்டேன், இல்லை அப்படின்ட்டு. இதுதான் இந்த பேஜில் உள்ள ப்ராக்ரஸ் செக். ஓகேயா, ரைட், குட். ஒரு யூனிட்டுக்கு நான் உனக்கு அப்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்றதை அப்படி கண்டினியூ பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும். Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 1 progress check, page number 3. 1 mark யூஸ் ஆகக்கூடியது, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. சரியா சொல்கிறது? பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து, இதையும் டைம் கிடைக்கல பார்த்துக்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா சொல்கிறது? ப்ராக்ரஸ் செக். எல்லாத்தையும் கவர் பண்ணி எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி இருந்தால் தான் சென்டம் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். சரியா சொல்கிறது? சும்மா நம்ம வாட்டில் இடையில உள்ளது இது அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? அதை பார்த்துக்கோ. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் கேபிட்டல் ஏ அண்டு கேபிட்டல் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி இஸ் கால்டு அஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நான் கொஸ்டின் எழுதாமல் ஆன்சர் மட்டும் எழுத போகிறேன், நீ புக்கை வச்சு பார்த்துக்கோ. சரியா? ஏன்னா எழுதுனேன்னா சாரு கை வலிக்கும், ரொம்ப இதாகும்ல, அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு, பொறுமையாக நிதானமாக. அதாவது ஏ கேபிட்டல் பின்ற 2 நான் எம்டி செட்ஸ் இருக்குது அப்படின்னா வெற்றற்றங்கணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. எம்டி செட்னா, எம்டி செட்டுன்றது செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். நான் எம்டி செட் அப்படின்னா செட்டில் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ஏ கிராஸ் பிக்கு ஆன்சர் வந்து என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரைட், இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க. சரியா? அவசரப்படாமல். ரைட், நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு பார்ப்போம். n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 20. n ஆஃப் ஏ வந்து 5. அப்போ n ஆஃப் பி என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. கேட்டிருக்கு n ஆஃப் பி என்ன கேட்டிருக்கு, என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. n ஆஃப் பி என்னன்னு கேட்டிருக்கு. n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியை மல்டிப்ளை பண்ணால் n ஆஃப் ஏ கிராஸ் பி வந்துடும். அதாவது n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு
n of a into n of b. அப்போ n of a cross b 20 equal to 5 into n of b. அப்போ 20 கீழே கொண்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 4s are 20. அப்போ n of b என்னது 4 அப்படின்னு ஆன்சர். n of b வந்து 4 அப்படின்னு ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதுதான் செகண்ட் ஆன்சர். இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்குள்ள ஆன்சர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. தேர்ட் சம்மு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. தேர்ட் சம் வந்து ஏன்னு ஒரு கேபிட்டல் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு எலமெண்ட். கேபிட்டல் பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. சேம் எலமெண்ட்டாக தான் இருக்குது. ஜாமெட்ரிக்கலி டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி ஜாமெட்ரிக்கலி அதை பிளாட் பண்ண சொல்கிறான். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சரியா, ஃபஸ்ட்டு ஏ எழுதிரு, கிராஸ் பியை எழுது. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீன்னா -1, -1, -1, +1 சரியா, 1, -1, 1, 1. ஓகே, இதை ஃபுல்லாக நம்ம கார்ட்டீசியன் இதில் பிளேனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். கார்ட்டீசியன் பிளேன்னா எக்ஸ் ஒய் அப்படின்றது தான் கார்ட்டீசியன் பிளேன். எக்ஸ் ஒய் தானே இருக்குது. அப்போ இப்படி எடுத்து அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்து ரைட் எக்ஸ் ஒய் போட்டுக்கோ. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் அப்ராக்சிமேஷனை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீ குறிச்சிக்கிட்டாலும் சரி தான். ஒன்று விருப்பம்தான். ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிடுவான். இப்படி 2 பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். ரைட் ரைட். இப்போ இது -1 -2, இது +1 +2, இது 1 2, இது -1 -2 சரியா சொல்கிறது. அப்போ -1 -1 எங்கே வரும் அப்படின்ட்டு பாரு. எந்த இடத்துல வரும்? இதான் -1 -1 -1 -1 +1 +1 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். +1 +1ன்றது இந்த இடத்துல வரும். 1, 1 -1 1 அப்படின்றது -1 எக்ஸில் ஒயில் +1 இந்த இடத்துல வரும். இதுதான் -1 +1. நெக்ஸ்ட்டு 1 -1 1 -1 கீழே வந்துடும் இந்த இடத்துல. இப்போ ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்கிது. ஷேப் ஒயர்ஸ் ஒரு ஸ்கொயர் கிடைக்கிது. ஸ்கொயர்னால் சதுர வடிவம் கிடைக்கிது. சரி, புரியுதா உனக்கு? பார்த்துக்கோ. அதுதான் இங்கே கணக்கு கான்செப்ட். அவ்வளோதான். இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாரு. அந்த ஃபிகருக்கு நேம் கொடுக்க சொன்னான்னா மஸ்ட் பி ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸ்கொயர் கிடைக்கிது. என்னது ஸ்கொயர்னா சதுரம் அப்படின்னு அர்த்தம். 4 பக்கம் ஒன்றா இருக்குல்ல, அப்போ அது என்னது ஸ்கொயர். சரியா, ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். if capital A comma B are the line segments given by the intervals -4, 3 and -2, 3 respectively, represent the Cartesian product of A and B. அப்போ 2 இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது. அதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ பொறுமையாக நிதானமாக செய்ய. சரிங்களா சொல்கிறது? அவசரப்படாமல். சரியா? ரைட், குட். அப்போ கிராஃப் நம்மளால் எடுத்துக்கிறேன். கிராஃப் எடுத்துட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறேன். இது கிராஃபு.
அதே மாதிரி இது எக்ஸ் ஆக்சிஸ் கிராஃபு. சரியா? இதை நம்ம என்ன செய்யறோம், எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏன்னு கொடுத்துட்றோம், இங்கே பின்னு கொடுத்துட்றோம். அந்த ஆக்சிஸ்க்கு பதிலாக ஏபி அப்படின்ட்டு. அப்போ நம்பர் எழுதையில் இங்கிட்ட இப்படி எழுதுகிறோம். எவ்வளோ தூரம் வரும்னு பாரு. ஒரு 4 நம்பர் தான் இருக்குது, அதனால் ஒரு 5 5 போட்டுக்கலாம், இல்லை 6 6 போட்டுக்க. ஓரளவுக்கு நீ அப்ராக்சிமேஷன் இன்டர்வலாக விட்டுக்க, கரெக்டாக கொஞ்சம் கிராஃப் போட்டு தான் செய்யணும். அப்போ இது 1 2 3 4 5 6 -1 -2 -3 -4 -5 -6. சரியா? இருந்துட்டு போகுது. அப்போ இதுக்கு அதே மாதிரி 1 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கிட்டு -1 -2 -3 -4 -5 -6. அப்போ பொறுமையாக நிதானமாக என்ன கொடுத்துருக்கு, கேபிட்டல் ஏ, அதாவது ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா க்ளோஸ்டு ப்ராக்கெட், இதில் கொடுத்துருந்தா ஓப்பன் ப்ராக்கெட். இந்த 2 நம்பர் வந்து இப்போ 4,3ன்னு வச்சுக்குவேன், இது 4,3 இன்க்ளூட் ஆகும். பட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா 4,3 இன்க்ளூட் ஆகாது. இன்க்ளூட் என்ன செய்யாது, ஆகாது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். இன்க்ளூட் ஆகுது -4 3 -4 3 அப்படின்றது இந்த இருக்குது, -4 3ன்றது இந்த இருக்குது இன்டர்வல். அது ரெண்டும் கேப்பு, இதுக்குள்ளே ஃபுல்லாக கேப்பு. அதே மாதிரி ஒயில் உள்ள இன்டர்வல் இந்த இருக்குது 3 என்ன 2 -2 இந்த இருக்குது, இதான் -2. இன்டர்வல்னால் அது ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ தான், ரெண்டுமே ஒய் வேல்யூ தான். புரியுதா சொல்கிறது? அதனால் நீ வேறு எதுவும் நினச்சிட வேண்டாம், அதை பார்த்துக்கோ. ஆமாம், அவசரப்பட்டு வேறு செஞ்சிடாமல். இப்போ இதிலிருந்து நமக்கு இது வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன் க்ளோஸ்டு ப்ராக்கெட். இது நாட் இன்க்ளூடு, தப்பாக சொல்லிட்டேன், நாட் இன்க்ளூடு. எழுதாம விட்டுட்டேன் பாரு, சொன்னேன் ஆனால் எழுதாம விட்டேன். 4 3 சேராது. சரியா? அதில் 4 3 சேரும் தொடர்ச்சியாக. அப்போ அதைத்தான் நம்ம இங்கே சரி பண்ணிக்கிறணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்ற பாரு, என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பாரு. அதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இதுக்கு நேராக 3க்கு நேராக அந்த 4க்கு நேராக இங்கே இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். பார்த்துக்கோ. அதே மாதிரி இதுக்கு நேராக இப்படி ட்ராப் பண்ணி இறக்கி -2க்கு நேராக, அதுக்கு நேராக ட்ராப் பண்ணி இறக்கி -2க்கு நேராக இப்படி கொண்டு போயிருக்கு கணக்கை. கரெக்டாக அதில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. நான் கொஞ்சம் விலைக்கு போட்டிருந்தாலும் அதிலே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு, இது ஃபுல்லாக அந்த என்டர் ஏரியா வந்து நம்ம வந்து சேட் பண்ண போகிறோம். என்டர் ஏரியானா ஃபுல்லாக உள்ள ஏரியாவை. சரியா சொல்கிறது? அந்த ஏரியா வந்து இந்த ஏரியா.
இதுதான் ரிக்வயர்டு ஏரியா. இதுதான் என்னது? ரிக்வயர்ட் ஏரியா அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ. ரைட், இதுதான் ரிக்வயர்ட் ஏரியா அப்படின்னு அர்த்தம். அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஒன்றை விட பெருசு அப்படின்னா ஒன்றுக்கு மேலே, ஒன்றை விட சிறுசுனா அது. நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம 4,3ன்னு எழுதுகிறோம்னாடா தம்பி, ஒரு நம்பரில் எழுதுகிறோன்னு வச்சுக்கவேன் 4, 3 அப்படின்னு. இதில் வெறும் சர்க்கிள் தான் போடணும். எப்படி? இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது, தெரியுதா? சேம் டைம் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை கொடுத்தாங்கன்னா டார்க் பண்ணிடணும், இன்க்ளூடுன்னு அர்த்தம். இது ஒரு கான்செப்ட், தெரியுதா சொல்கிறது? அப்போ பார்த்துக்கோ என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். இதுதான் பேஜ் நம்பர் 3ல் உள்ள ப்ராக்ரஸ் செக். பிசி அப்படின்னு சொல்கிறேன், அது தகுந்தாப்பில் கணக்கை மூவ் பண்ணிக்க. நிதானமாக செய்ய, ஒன்றும் அவசரம் இல்லை, சரியா சொல்கிறது? ரைட், குட். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் செக். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7. ஓகே, பேஜ் நம்பர் 7 அதில் உள்ள ப்ராக்ரஸ் செக் பிசி பார்த்துக்க. டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. 1 2 3 4 அண்டு கேபிட்டல் பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. ஸ்மால் லெட்டர் ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு ஒன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஏ கிராஸ் பி கேட்டிருக்கு. அப்போ ஏ கிராஸ் பி டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம், அல்லது எழுதி ஏ எழுதுகிறேன். எழுதிட்டு கிராஸ் போட்டு ஏபிசி எழுதுகிறேன். ரெண்டுக்கு கிராஸ் பண்ணல என்ன வந்துடும்? செட்டில் பேராக வரணும்ல. 1A 1B 1A 1B 1C 2A 2B 2C 3A 3B 3C 4A 4B 4C. இதுதான் ஏ கிராஸ் பி. செகண்ட் ஒன் 1, B செட்டு ப்ராக்கெட்டு 1, C 3, A 4, B. B belongs to A cross B. Therefore, it is relation from A to B. அவ்வளோதான். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று தான் அது. அதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அவன் மூவ் பண்ணுறான். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம சப்செட் ஆகிருக்கான்னு பார்க்க முடியும். அடுத்து 2 B, 4 does not belongs to A cross B. Therefore, it is not a relation. Not a relation from A to B. Third one என்ன
சொல்லியிருக்கு, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கிராஸு 1 2 3 4. சரி, இதுலேருந்து என்ன கேட்டிருக்கு, 1 கமா 2 கமா 3 கமா 4. சரி, இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ கமா 1 ஏ கமா 2 ஏ கமா 3 ஏ கமா 4. சரி, பி கமா 1 பி கமா 2 பி கமா 3 பி கமா 4 சி கமா 1 சி கமா 1 சி கமா 2 சி கமா 3 சி கமா 4. இதான் ஒரு செட்டு. சரி, இதில் ஒன்றாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு, இது பி கிராஸ் ஏக்கு தனியாக வருது, தேர்டு இல்லை. செகண்ட் கொஸ்டின் மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா தம்பி, சி கிராஸ் ஏ சி கிராஸ் சி கமா பி சி கமா ஏ வந்து உள்ளே இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, சாரி பி கிராஸ் ஏ does not belongs to B cross A. Therefore it is not a relation from B to A. புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்டு பி கிராஸ் ஏல பி டு ஏன்னு இருக்கு. பி கிராஸ் ஏல செகண்ட் என்ன இருக்கு, பி கிராஸ் ஏ, அதில் C1 C2 C3 C4 C1 C2 C3 C4 C1 C2 C3 4 இருக்கான்னு பாரு. நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் செக்கு, பேஜ் நம்பர் 11. சரியா, ரைட். என்ன சொல்லியிருக்கு, 1 ஏ ரிலேஷன் ஆர் சப்செட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. எப்பயுமே வந்துடா தம்பி, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். என்ன விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா, இது 2 இதுக்குள்ள 1 3 3 3 இருக்குது இதில். அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு, ஃபஸ்ட்டு உள்ளது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். கார்ட்டீசியன் பெருக்கல். அதுக்கு அடுத்து அதனுடைய சப்செட் வந்து ரிலேஷன். அதனுடைய சப்செட் என்னது, ரிலேஷன். அது ரிலேஷனுடைய சப்செட்டு தான் ஃபங்க்ஷன். இப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு, அதுக்கு தகுந்தாப்பில் பதில் எழுது. ரிலேஷன்ஸ் ஆர் subset of ஒரு டேஷ் functions are subset of அப்படின்னு கொடுத்துருக்கு. ரிலேஷன் வந்து subset of
கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரியா? ஃபங்க்ஷன் வந்து சப்செட் ஆஃப் ரிலேஷன், அதுக்குள்ளான இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ளே இருக்குது? ரிலேஷனுக்குள்ளே இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். ரைட். இப்போ 1 2 3 4 5. ரைட். இங்கே வந்து மதி, அருள், ஜான் அப்படின்ட்டுருக்கு. பேர் பண்ணியிருக்கு. ஒரு 1 4க்கு பேர் பண்ணியிருக்கு, 2க்கு அருள், 3க்கு யாருன்னு பாரு, 5க்கு பேர் இல்லை. 3க்கு பேர் யார்? ஜான். அப்போ நம்ம எழுதணும்ல ரீசன். என்ன ரீசன் எழுதணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்கு. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன் சுட் பி ஹாவ் இமேஜ். இல்லை, 5க்கு என்ன இல்லை? இமேஜ் இல்லை. அப்போ அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு அப்படின்னு அர்த்தம். புக்கை வச்சு கொஸ்டினை பார்த்துக்கோ. சரியா? ரைட். 2. நெக்ஸ்ட்டு 3. அதே மாதிரி தான். ரைட்டு, அதே மாதிரி தான். சரி, இப்போ இதில் E1 E2 E3 E4 E5 இதில் 20,000 30,000 40,000 50,000. சரியா? பார்த்துக்க எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்க. 50,000. அடுத்து 1 lakh. சரியா? என்ன சொல்கிறது? ஓகே, இப்போ வந்து பேர் பண்ண போகிறேன். E1 வந்து E5 வந்து 2 கடைசிலேருந்து மேலே போகுது. சரி, அது ஃபஸ்ட்டு ஒன்று மேலேருந்து கீழே வருது. சரி, E2 என்ன ஆகுது? E2க்கு சேலரி வந்து 50,000. இதில் 45 இருக்குது. இதில் 45 இருக்குது. E2க்கு 50. சரி, அப்போ E3 45 நேரே இருக்குது. 45. அடுத்து E4 30. E4 30. அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஆல் த எலமெண்ட்ஸுக்கு என்ன இருக்குது? ஹேவ் இமேஜ் அப்படின்னு இருக்குது. தர்ஃபோர் இட் இஸ் என்னது? ட்ரூ. புரியுதா? இது ஏன்ற செட்டு, இது பின்ற செட்டு, இது ஏன்ற செட்டு, இது பின்ற செட்டு. இதில் வந்து எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்காங்க, இதில் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சேலரி, இது எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்காங்க, வேலையாட்கள் அப்படின்ட்டு, ஒர்க்கர்ஸ். சரியா? எலிக்க படம் கொடுத்துருப்பா, எடுத்து போட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டால் செய்யணும், சொல்லணும் நம்ம. அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ரைட். ஃபோர்த் ஒன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். இஃப் ஆர் is to A tends to B is a relation then the domain
ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்கு. சரியா? ஏ டென்ஸ் டு பி இஸ் ஏ ரிலேஷன். இப்போ ஆர் ஈக்குவல் டு ஏ ரெண்டு ஒன்றா இருந்தால்னா எப்படி? நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஒன்றா இருக்கணும்னா 1 2 3 இங்கிட்டு 1 2 3 இருந்தால் அது எலமெண்ட் வந்து ரிலேஷன் தான் இருக்கும். டொமைன் ஆர் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்ட்டு இருந்தா அது எதுக்கு வருது? ரிலேஷனாக இருக்குது. சரியா சொல்கிறது? ரிலேஷனாக இருக்குது. அப்போ எடுத்து எழுதுகிறோம் ஈக்குவல் டு ஏ. சரிதானே சொல்கிறது? அப்போ படம் போடுறோம். ரைட்டு. இங்கே ஒன்று போடுற. ரைட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணுறேன் ஏ. இது பி. 1 2 3 4 5. மதி, அருள், ஜான். ஒன்றுக்கு என்ன இருக்குது? மதி. 4க்கும் மதி தான். 2க்கு யார்? அருள். 3க்கு ஜான். அப்போ 5க்கு வந்து என்ன இல்லை? 5க்கு என்ன இல்லை? இமேஜ் இல்லை. அப்போ நான் இதிலிருந்து எடுத்து எழுதணுன்னா டொமைன் ஒன்லி இன்புட் மட்டும்தான் டொமைன். 1 2 3 4. அதே மாதிரி இது டொமைன் ஆர். டொமைன் ஆஃப் ஆர். ஏன்றது என்ன இருக்கும் செட்டில்? 1 2 3 4 5. இது ரெண்டு ஒன்றாவா இருக்குது? டொமைன் ஆஃப் ஆர்ன்னு இதை வச்சுக்கோ. இது ரெண்டு ஒன்றாவடா இருக்குது. எங்கே இருக்குது? 5 காணாமே. அப்போ இட் இஸ் என்னது? ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். தவறு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ அது தவறு. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு 5th. இஃப் n டென்ஸ் டு n, natural number tends to natural number. If f tends to natural number tends to natural number, then f of x is equal to x square. The image of 1 and 2 அப்படின்னு சொல்லி டேஷ் கேட்டிருக்கு. சரி. இப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1 போட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் தான். அப்போ 1. அடுத்து 2 போட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் தான். என்ன வந்துடும்? 4. அப்போ இதுக்கு 1 and 2 வந்து 1 and 2. இது 1 and 4ன்னு அர்த்தம். 1 and என்னது? 4 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கிட்டு போட்டிருக்கு ஒரு ப்ரீ இமேஜ். சரியா? ரைட். 6th ஒன்று வெளியே போட்டுருவோமா? படத்தை போட்டுருவோம். சரி. ரைட்டு. பெருசாக எழுத்துருங்க. ரைட். இதை இப்படி போட்டுக்கோ. இதே தான் கொஞ்சம் குண்டாக இழுத்துக்கோ. ஓகே. சரிடா தம்பி. ஃபஸ்ட் ஒன்று ஏ ரிலேட்டட் டு பி. சரியா? இங்கே என்ன இருக்குது? ஆரா டயக்ராம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் ரிலேட்டட் டு ஃபேமிலிஸ். இது எம்ப்ளாயி சேலரி. சரி. E1 E2 E3 E4. சரியா?
20,000, 20,000, 30,000, 45,000, 50,000, 1 lakh. சரியா? அப்போ E1 வந்து லாஸ்ட் வந்துச்சு, E4 ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஓய் E2 வந்து 50 வந்துச்சு. சரி, E2 வந்து 50, E3 வந்து 45. எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்குது. 1 to 1 தான், ஃபங்க்ஷன் தான். சரியா? ரைட். சரி, இங்கே பார்த்துக்கோ. 1 2 3 4. மதி, அருள், ஜான். அதே தான். 1க்கு என்ன இருக்குது? மதி. 4க்கு மதி தான். 5 இருக்குது. 3க்கு யாரு? ஜான். 2க்கு அருள். அதே மாதிரி இங்கே நம்பர் என்ன இருக்குது? 0 1 2 3. 0 1 2. 1 வந்து எங்கேயும் போயிருக்குடா தம்பி? A B C D E F G H I J. எல்லாம் பார்த்துக்க. 0ன்றது பிக்கு போயிருக்கு, எஃப்க்கு போயிருக்கு, ஐக்கு போயிருக்கு. பிக்கு போயிருக்கு, எஃப்க்கு போயிருக்கு, ஐக்கு போயிருக்கு. இதுதான் 0. 1 வந்து டிக்கு போயிருக்கு, ஜிக்கு போயிருக்கு. 1 வந்து டிக்கு போயிருக்கு, டிக்கு போயிருக்கு, ஜிக்கு போயிருக்கு, டிஜி ஜே, டிஜி ஜே, டி ஜி ஜே. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட்டு 2 எங்கேயே போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. 2 வந்து எங்கே போயிருக்கு? மேலே ஏக்கு போயிருக்கு, ஈக்கு போயிருக்கு, ஏக்கு போயிருக்கு, ஈக்கு போயிருக்கு, ஹச்சுக்கு போயிருக்கு, ஏக்கு போயிருக்கு, சிக்கும் போயிருக்கு, ஹச்சுக்கும் போயிருக்கு, ஈக்கும் போயிருக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு பாரு. என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எவ்வரி எலமெண்ட் ஆஃப் ஆர் நாட் நெசசரி ஹேவ் இமேஜ். எவ்வரி எலமெண்ட் ஆஃப் ஆர் நாட் நெசசரிலி ஹேவ் இமேஜ். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இமேஜ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். 2 செம்டி செட்டு. சரியா சொல்லுது? அவன் 2 செட்டுக்கு நான் எம்டி செட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். 6th ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து எவ்வரி எலமெண்ட் ஆன்சர். எவ்வரி எலமெண்ட் should have, every element of set A should have image இருக்கணும். இருந்தே ஆகணும். இதில் இதுதான் இதுதான் இமேஜு. இப்படி போனால் இமேஜு, இந்த சைடு போனால் ப்ரீ இமேஜ்.
2 செஞ்சு பார்த்துரு. அதே மாதிரி இதுக்கு டு எவரி எலமெண்ட் ஆஃப் செட்டு should have exactly one image. சரி, இதுக்கு தேர்டு ஒன்றுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் a relation. எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் a relation. இருக்குதா? ஓகேயா? ரைட். 7th question. Let capital A and capital B two non-empty finite set. Then which one among the following two collection is large? The number of relation between A and B 2pq. The number of functions A and B q power p. 7th one என்ன கொடுத்துருக்க பார்த்துக்க. The number of relations between the number of relation between பார்த்துக்கோ. சர்வீஸ் கவனிச்சுக்கடா. between A and B அந்த செட்டுக்குள்ளே தான் A and B equal to 2 power pq. அதே இதில் அந்த நம்பர் ஆஃப் ரிலேஷனுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் கேட்டிருந்தா என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா q power p அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. நல்லா அதில் எழுதிப்பார், கவனிச்சுப்பார், சொல்லியிருப்பாப்புல. அதனால் சொல்கிறேன். நான் அந்த இதை விட்டுறனால எங்களுக்கு பிரச்சனை வருது. வால்யூம் கண்டுபிடிக்க தெரியல. ஆறாம் படித்தா கண்டுபிடிக்க முடியும். NF = P, NF = Qன்னு எடுத்திருக்கேன். நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். 2 power Q, Q power Pன்னு போட்டேன். போட்டுட்டு number of relation greater than number of function. Number of relation greater than number of function. Number of relations greater than number of function. Number of relation greater than number of functions. புரியுதா? ரைட். இதில் இன்னொன்று. ஓகே, இதோட இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்ப்போம். பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்குவோம்.